நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று புனித ரமலான் நோன்பை தளபதி விஜய் அவர்கள் நோன்பு நோற்று அவருடைய தலைமையில் நேற்று மகாபலிபுரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தது. அவர் அருகில் இருந்து அவரோடு பேசி உரையாடக்கூடிய வாய்ப்பும் எனக்கு அமைந்தது. தலைவர் நேற்று நோன்பு வைத்து 2வது முறையாக அவருடைய தலைமையில் டிவிகே கட்சி சார்பாக தலைவராக ஏற்ற பிறகு அவர் ஏற்பாடு செய்த அந்த நோன்பு நிகழ்ச்சியில், நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் ஒரு தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவில் நேற்று ஒரு மெசேஜை தலைவர் சொல்லியிருந்தார். தி மெசேஜ் அண்ட் தி மெசேஞ்சர்ன்ற மாதிரி தலைவர் சொன்ன வார்த்தை, மதவாத பிளவுவாத அரசியல் செய்யக்கூடிய எந்த நபரோடும் கூட்டணி இல்லை. தொடர்ச்சியாக தலைவர் மீது எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு கட்டுக்கதைகள் இங்கே பரப்பிட்டே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கும் அவருக்கும் கூட்டு, இவர் அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க திமுகவுடைய இருக்கக்கூடிய அந்த வாடகை வாயர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இவர் பிஜேபியோட பி டீம்னு சொல்ற மாதிரியும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இவர்களை தொடர்ச்சியாக ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்தி, ஜோசப் விஜய் என்பது என்னமோ கெட்ட வார்த்தைன்றது போலவும் எல்லா பிஜேபி சார்ந்த நபர்களும் சரி, குறிப்பிட்ட சில நபர்களும் சரி, அவர்களை சொன்ன வார்த்தை இருக்குல்ல ஜோசப் விஜய்னு, அதற்கெல்லாம் நேத்து நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி சொன்னார். ஆமாண்டா, நான் ஜோசப் விஜய் தான், எப்போதும் மதத்தை வைத்து பிளவுவாத அரசியல் செய்யக்கூடிய எவனோடும் கூட்டணி இல்லைன்றதை நேத்து பகிரங்கமா தலைவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த நொடி இருக்குல்ல, நேத்து இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க இந்த பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. இன்னும் சொன்ன போனீங்கன்னாக்கா சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியது. ஏன்னா காலங்காலமாக இதுவரைக்கும் இஸ்லாமியர்களை பகடக்காயாக பயன்படுத்தி வெறும் ஓட்டு அரசியல் மட்டும் செய்து கொண்டு அவர்களுக்கு எந்த நலனும் செய்யாமல் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு பிளவு ஒரு அரசியலை இங்க நடத்திக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா நீங்க சாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுக்கிற சொன்னாக்கா அதையும் எடுக்கிறது கிடையாது. இந்த சமூகத்துல அதுவும் திமுக ஒரு விளையாடுது பாருங்க, இஸ்லாமியருடைய பாதுகாவலர், சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்லிட்டு ஏடா செஞ்சீங்கன்னு கேட்டாக்கா, நாங்க நோன்பு திறப்பதற்கு கஞ்சிக்கு அரிசி கொடுத்தோம், ஹஜ்ஜுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். திமுகவுக்கும் சரி திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் நாம் தெளிவாக சொல்லுவது ஒரு விஷயம்தான், இஸ்லாம் மார்க்கம் தோன்றி 1500 வருடங்கள் ஆயிடுச்சு. 1500 வருடமாக நம்ம நோன்பு வைக்கிறோம், நோன்பு திறக்கிறோம், கஞ்சி காய்ச்சிரும், எல்லா சகோதரர்களுக்கும் கொடுக்குறோம், ஹஜ்ஜுக்கு போய்கிட்டு தான் இருக்கிறோம். நீ நேத்து தான் 70 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் எங்களை ஹஜ்ஜுக்கு அனுப்புன, நீ தான் கஞ்சி காய்ச்சதுக்கு அரிசி கொடுத்தன்ற மாதிரி ஊற்ற பத்தியா, அதுல நிப்பாட்டிக்க நீ, புரிஞ்சா? ஏன்னா நீ எங்களுக்கு பாதுகாவலன் கிடையாது, இறைவன் மட்டும்தான் எங்களுக்கான பாதுகாவலராக இருக்கும் பொழுது இந்த ஓட்டு அரசியலுக்காக, பிளப்புவாத அரசியலுக்காக இஸ்லாமியர்களை பகடக்காயாக வைத்து பேசக்கூடிய இந்த போக்கை நிப்பாட்டிக்கணும். முதல் விஷயம். 2வது, இந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் உங்களுக்கு தனி சின்னமே கொடுக்காம உங்களை உதயசூரியன் சின்னத்தில் நிக்க வச்சிருக்காங்க பொழுது நீ எப்படி இஸ்லாமியர்களுக்காக நீ எந்த ஒரு விஷயத்த பேசுவ? சிறுபான்மை மக்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ நீ என்னன்னு சொல்லி நீ பேசுவ சொல்லு. திமுக என்ன சொன்னாலும் ஆமஞ்சாமி போட்டுட்டு நீங்க கூட தான் நிற்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு நாங்கள் யார் பக்கம் நிக்கிறோமோ அவர்கள் பக்கம் தான் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? உங்களை இறைவன் உங்களை தான் பெரிய இங்க உங்களை என்ன நபின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா நான் கேட்கிறேன். இங்க இஸ்லாமியர்கள் யாரை பின்பற்றுகிறோம்? முகமது நபியை பின்பற்றுகிறோம், அல்லாவை வணங்குகிறோம் பொழுது நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் பிறந்ததால் அந்த அடையாளத்தில் இருப்பதால் நீங்களே ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய தலைவர்னு முடிவு பண்ணிட்டு போய் அங்க நின்றுகிட்டு இந்த செய்தி கொடுக்கறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். நேத்து தளபதி சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த பிஜேபி ஒட்டுமொத்தமா அந்த கூடாரமும் சரி, அந்த கூடாரத்துக்குள்ள இவரை கொண்டு போறதுக்கான வேலை செய்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தியையும், அவர் மீது தொடர்ச்சியாக அவதூறும் பரப்பின எல்லா பயலுக்கும் நேத்து ஸ்லிப்பர் ஷாட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தளபதி சொன்ன பதில் இருக்கு இல்லையா, செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரியான சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். ஸோ இதற்கு மேல அவர் மீது அவதூறு பரப்புறது, அவரை கொடுத்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வது, இது போன்ற விஷயங்களை நீங்க நிப்பாட்டிக்கணும். நான் என்ன கேட்கிறேன், இந்த ஊபிஸா இருக்கட்டும், இல்ல இந்த மலர் குரூப்பா இருக்கட்டும், ஏன்டா உங்களுக்குலாம் வெக்கமாவே இருக்காதா? ஆம்பளையா லட்சணமா ஒரு விஷயத்த நீங்க எதிர்கொள்ளணுமே தவிர உங்களை என்னன்னு பார்ப்பாங்க உங்க வீட்டுல? அவதூறு பரப்பி அது மூலம் காசு சம்பாரிச்சு அது மூலம் சோறு தின்னு இப்படி ஒரு பொழப்பு நான் சமீப காலமாக இந்த மாதிரியான ஒரு ஈனப்புறவிகளை நான் பார்த்ததே கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகுதான் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய முகத்தில எல்லாம் கிழியுதுரா. இதற்கு முன்னாடி நீங்க எல்லாம் பசுந்தோல் போட்டிய புலி போல உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, ஒரு மனிதர் களத்துக்குள்ள நின்று இந்த மக்களுக்காக சமரசம் இல்லாமல் என் மக்களை காப்பாற்றுவதற்கு நான் களத்துல வந்திருக்கேன் நின்னார் பாரு, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வரவேற்பு, அன்பு, அவரை தூக்கி உறவுகளாக எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல, எங்க அண்ணன், என் புள்ள, என் தலைவன் சொல்லிட்டு இதை பொறுத்து கொள்ளாமல் இந்த 23 கல்லாப்பட்டி ஷேர் ஆட்டோ கூட்டணியும் சரி, இந்த பக்கம் சரி பிஜேபி கூட்டணியும் சரி, எல்லாரும் சேர்ந்து கொண்டு அவர் மீது அவதூறை பரப்புவது என்னென்னலாம் செய்றீங்கடா, உங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்றீங்கல்ல. சத்தியமா சொல்றேன், உங்களை பார்த்து மக்கள் காரி துப்புறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? உன் வீட்டுல இருக்க வேண்டிய முதல்ல உன்னை எப்படி பாக்குறேன்னா தெரியுமா உனக்கு? இப்படி ஒரு ஈனப்புறவிகளை நாங்க பார்த்ததே இல்லைன்னு தான்
பார்க்குறோம். இவ்வளவு கேவலமான அரசியல் செய்யறதை முதல்ல நிப்பாட்டிக்கணும். அடுத்து எல்லா மக்களும் நேற்று வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தீங்க, தலைவருக்கு நீங்கள் கொடுத்த புகைப்படம் என்ன புகைப்படம் அப்படின்னு. ஸோ என்ன புகைப்படம் கொடுத்தோம்னாக்கா, தி மிஷல் மேன் ஆஃப் இந்தியா ஏபிஜே அப்படின்னு சொல்லி மேலே வந்து அப்துல் கலாமுடைய புகைப்படம் இருக்கும். கீழே வந்து நம்ம தலைவர் உட்காந்து ஒரு நாற்காலியில் கையெழுத்து போடுற மாதிரியான புகைப்படம். தி மிஷல் மேன் ஆஃப் பொலிட்டிக்ஸ் தளபதி விஜய். இந்த பட்டத்தை தான் தளபதிக்கு நேற்று கொடுத்தோம். ஒரு பக்கம் தேசிய கொடியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகத்தின் கொடியும் பறக்கும். தளபதி வந்து அமர்ந்து கையொப்பமிடுவார். அது போன்ற ஒரு புகைப்படத்தை கொடுத்தோம். நேற்று கொடுத்துட்டு தலைவர்கிட்ட கொடுத்துட்டு, அண்ணன் இதை படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அண்ணன் படிச்சு பார்த்துட்டு ஹாய் சூப்பர் அப்படின்ட்டு எனக்கு வந்து கை கொடுத்தாரு. ஒரு அழகிய ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக யாரு எவ்வளவு அவதூறு பரப்புனாலும் எங்க அண்ணன்டா அவரை எவனாலும் முடியாது. ஸோ நீ உழைச்சி பிழைக்கிறதுக்கு வழியை பாரு, இல்லை உருப்படியாக வேற ஏதாவது வழியை பாரு. அதை விட்டுட்டு அவரை சுத்திக்கிட்டே இருக்கிறீங்கல்ல. ஆனா இதுல நான் பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்குடா. என்ன விஷயம் தெரியுமா? அவர் காலை நக்கி தான் அதுல ஒரு பொழைச்சு சோர்திங்க நிலைமையில தானே கடைசியா வந்துட்டீங்களே நீங்கல்ல. அவர் காலை நக்கி அவரை பத்தி பேசி அது மூலம் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி அப்படி சோர்திங்கிற பொழைக்கக்கூடிய ஒரு கூட்டம், பெருங்கூட்டத்தை இப்ப நான் பாக்குறேன். ஒரு கூட்டம் கிடையாது, பெருங்கூட்டம். அவரை காலை நக்கி தான் சோறு சாப்பிட்றிய. கேவலமாகவே இல்லை, அசிங்கமாகவே இல்லை. என்ன கருமம் பிடிச்சவங்களோட நீங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இது கூடவே தொடர்ந்து நம்ம பேச வேண்டியது, அவதூறு பரப்புறதுல ஊபிஸ் எந்த அளவுக்கு கை தேர்ந்தாங்களோ அவனுக்கு சலிச்சவன் நான் இல்லைன்னு சொல்லி இப்போ சமீப காலம் நம்ம பார்க்கிறோம். அதிகமாக அவதூறை பரப்புவது, அதிகமாக வந்து அவரை வந்து பேசுறது யாரான்னு பார்த்தாக்கா, இந்த ஆமக்குஞ்சு பிரதர்ஸ்ன்னு சொன்னா கூட சில பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா இப்ப அவங்களுக்கு புதுசா பேர் வந்திருக்கு தெரியுமா? நம்மளும் பேர் வைப்போம், மூக்கு நோண்டி பிரதர்ஸ். என்னது, இந்த முண்டகலப்ப சின்னத்தை வச்சுட்டு சுத்துறாங்க இல்ல, மூக்கு நோண்டி பிரதர்ஸ் 3 பேர் இருக்காங்கப்பா. அண்ணன் 2 தம்பிமார்கள் இருக்கிறாங்க. இந்த மூக்கு நோண்டி பிரதர்ஸ் பெரிய மாஸ்தங்க மாதிரியே பேசுறது. ஆனா நேத்து பார்த்தேன்னா 2 கையும் அக்குளுக்குள்ள வச்சுக்கிட்டு, தம்பிகளே தங்கைகளே எனக்கு திரள் நிதி கொடுங்கள். என்னது இது? அடுத்த உழைச்சி சம்பாதிப்பான், நீ உட்காந்த இடத்துல ஓட்டு சாப்பிடுவேன். அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் தன்மானம் இல்லையா உங்களுக்கு? சுயமானம் இல்லையா? நீ யாருக்கும் காசு கொடுக்க மாட்டேன்ற, அப்புறம் காசு வந்து எது கேட்குற? எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சானே பிழைக்கிறாங்க, நீ உழைச்சிட்டு போக வேண்டியதானே. இது ஒரு அரசியல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து அவரை குறித்து அவதூறு பரப்புவது, அசிங்கமா பேசுறது, உச்சபட்சமா பேசுறது, சின்னத்தை குறித்து வன்மமாக பேசுறது, என்னென்னலாம் பேசுறீங்க. ஏண்டா நான் இங்க பாரு, இதுதான் உங்களுக்கு நான் சொல்ற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். ஏன்னா நானும் உங்களுடைய எல்லா பர்சனல் விஷயத்தையும் எடுத்து தான் வச்சிருக்கிறேன். ஸோ அதை வந்து பொது வெளியில பேசுற மாதிரி வச்சிடாதீங்க. ஸோ நீங்கள் அமைதியாக நாகரிகமாக கடந்து போலனாக்கா, மூக்கு நோண்டி வாய்ஸ் ஆமையை வெட்டி, புரியுதா, மஞ்சத்தண்ணி இருக்குல்ல, மஞ்சத்தண்ணியில போட்டு கறி கஞ்சி காய்ச்சி கக்கூஸ்ல ஊத்துற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இதை நிப்பாட்டிக்கணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை பார்ப்போம். தமிழ்நாட்டு அரசியல் களம் அதாவது தொடர்ச்சியாக எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவதூறு பரப்புவதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்துக்கொண்டு இங்கே வந்து ஊடகத்தை கையில் வைத்துக் கொண்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் ஒரு மோசமான ஒரு சூழலை அரங்கேற்றி கொண்டு இருக்கும் பொழுது இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, இறந்தது அவன், கொல்லப்பட்டது நான், சப ஊர்வலத்தில் சாலை ஓரத்தில் கிடந்த மலர்களின் மரண வாக்குமூலம் அப்படின்ற மாதிரி யாரோ ஆசையாக வளர்க்குற பிள்ளைகளை யாருக்காகவோ பலி கொடுக்குறாங்க, யாருக்காகவோ கொல்றாங்க, யாருக்காகவோ வெட்டப்படுகிறது இந்த சமூகத்தில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு மோசமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று அந்த +2 மாணவி கொல்லப்பட்டது, அந்த விளாத்தி குளத்தில் கொல்லப்பட்டது. அந்த மாணவியை கொன்ற ஒரு நபரை இன்னைக்கு காவல்துறை பிடிச்சிருக்கிறாங்க. பேர் முனீஸ்வரன். இவன் யாரான்னு பார்த்தா 2020 பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறான். ஒரு மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செய்திருக்கிறான். அவன் வந்து இதை ரெகுலராகவே இப்போ பண்ணுறான். அவனுக்கு வந்து எப்படி ஜாமீன் கிடைச்சது, எப்படி வெளியே வந்தான், போலீஸ் எப்படி அவன் கண்காணிக்க தவறினாங்கன்னு தெரியல. மறுபடியும் இதே போல ஒரு +2 மாணவியை இன்னைக்கு சீரழிச்சு அவன் கொன்றுக்கிறான் அப்படின்னும் பொழுது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் அப்பன் லேபிள் ஊட்டிக்கிட்டு இருக்கிற நீங்கள் வந்து யாரை கண்காணிக்கணும், யாரை என்ன செய்யறதுக்கான எந்த ஒரு தரவுமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இவனும் அனுதாபிதானான்றதை நீங்க சொல்லி ஆகணும் இன்னைக்கு வந்து. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் போறானுங்க, கோயம்புத்தூர்ல பெண்கள் மேல கை வைக்கிறாங்க. நீங்கள் இன்னைக்கு பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் கை வைக்காத நாளோ பொழுதோ ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை சீர்கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திமுக எதை பற்றியும் கவலைப்படாமல் மறுபடியும் நான் தான் ஆட்சிக்கு வரேன்னு சொல்றேன். நீ ஆட்சியில வந்து ஆட்சி முடியறதுக்குள்ளேயுமே நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்துச்சு. வீட்டுக்குள்ள பூந்து
பெண்கள் மீது கை வச்சானுங்க. 3 வீட்டுக்குள்ள இரவு நேரத்துல பூந்து தூங்கிட்டு இருக்க பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு செய்யற அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கீங்க போது போதை காவல்துறையை அவர்கள் கரங்களை கட்டி போட்டாச்சு. கஞ்சா, அபின், மெத்து, ஹெராயின் எல்லா பக்கம் புழங்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் சாராயம், ஒரு பக்கம் ரவுடிசம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதிய பாகுபாடு, மக்களை வதைப்பது, மக்களை கொல்வது, மக்களை அழிப்பது போன்ற மோசமான செயல்களில் இன்னைக்கு எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்துகிட்டு மௌனமாக வேடிக்கை பார்க்கும் வண்ணம் அமைதியா இருக்கிறீங்கன்றதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு. தொடர்ச்சியாக அந்த எண்ணிக்கை, இந்த பாலியல் அத்துமீறலுடைய எண்ணிக்கை, பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய இந்த எண்ணிக்கை எவ்வளவு வளர்ச்சினா அசூர வளர்ச்சி பெற்றிருக்கு. தமிழ்நாட்டை நீங்கள் எதுல வளர்த்து கொண்டு போய் விட்டுருக்கீங்க பாருங்க. எதுல வளர்க்கணும், எதுல வளர்த்துருக்கீங்க. ஒன்னு கடன் வாங்கி எங்கள் மீது கடன் சுமையை வளர்த்து வச்சிருக்கீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் இந்த பாலியல் அத்துமீறலை இவ்வளவு வளர்த்து வச்சிருக்கீங்க பொழுது ரொம்ப கேவலமா இருக்கு மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று மக்கள் சொல்வது உங்கள் காதில் கேட்கிறதா நீங்க பார்க்கணும். ஏன்னா இதுல ஆளாளுக்கு புதுசா போய் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இப்ப திமுக தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதெல்லாம் பேசுறாங்க. கேவலம், வெக்கம், அசிங்கம், அவமானமா இருக்கு. இது எப்படி கூச்சம் இல்லாம, அதை தான் சொல்றேன். ஒரு கூட்டம் எப்படி போயிட்டு இருக்குனாக்கா, வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்துல ஆடுறான் பாரு, சாட்டை கைத்துல ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தான்டா சோறு. புரிஞ்சா? இப்படி ஒரு கூட்டம் ஆடிக்கிட்டு இருக்குனாக்கா, இன்னொரு கூட்டம் ஒட்டு மொத்தமா காசை வாங்கிட்டு இவர்கள் புனிதர்கள், இவர்கள் நல்லவர்கள், நல்லாட்சி நடக்குது, பாலுந்தேரம் ஓடுது இந்த ஆட்சியிலன்னு சொல்லி ஊடகவேலன்ற போர்வையில உட்காந்து பேசுறான், பத்திரிகைக்காரன்ற போர்வையில பேசுறான். அது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் சமூக ஆர்வலன்ற பேசல, அப்புறம் திமுக ஊப்பி உடன்பிறப்புகளை உட்கார்ந்து பேசுறதா இருக்கட்டும், கூட்டணி கட்சி தலைவர்களை வச்சு பேசக்கூடிய இந்த பேச்சாக இருக்கட்டும், அவலத்தின் வெளிப்பாடாக தான் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ மக்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. எவ்வளவு மோசமாக நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த ஆட்சி இதற்கு மேல தொடர்ந்தாக்கா பெண்கள், எந்த பெண்களும் எந்த வீட்டிலும் நிம்மதியாக இருக்க முடியாத சூழலை உருவாகிவிடும் என்ற அச்சம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் நிலவுது அப்படின்றத மக்களே சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம பார்க்கும் பொழுது, ஸோ மிகச்சரியான, அதாவது எப்பயுமே ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் வரும் பொழுது, நிர்கதியாக நாம் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் இறைவன் நம்மை காப்பதற்கு எப்பயுமே ஒரு நபரை அனுப்புவார். அப்படி காலத்தால் அனுப்பப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் தலைவர் விஜய். இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய வருமானத்தை, தன்னுடைய கெரியர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருன்னா ஒரே நோக்கம், மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்களுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்குது, மக்கள் மத்தியில் அவரை எப்படி கொண்டாடுறாங்க, தன்னோட அண்ணன் வந்திருக்காரு, களத்தில் தம்மை காப்பாற்ற வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதை விட இந்த கூட்டணி கட்சிகள், அரசியல் கட்சிகள் உணர்ந்து கொண்டிருச்சு. அதாவது திமுக கூடாரமும் அதிமுக கூடாரமும் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா உணர்ந்ததுனால தான், நல்லா யோசிச்சு பாருங்க, இவர் மீது தொடுக்கப்படக்கூடிய அவதூறுகள், இவர் மீது எடுக்கக்கூடிய தாக்குதல் விஜயகாந்த் கூட நடக்கல, எம்ஜிஆர் கூட நடக்கல, இவருக்கு தான் உச்சபட்சமா நடக்குதுன்னும் பொழுது, அப்ப நீங்க இந்த விஷயத்துல புரிஞ்சுக்குங்க. இப்பதான் களத்துக்கு உங்களுக்கு நல்ல செய்ய வந்திருக்கிறார். இவர் அரசியல இருந்து திமுக போலவோ அதிமுக போலவோ ஊழலோ கனிம வள திருடோ மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலோ எதையுமே செய்யாத சூழல்ல இவரை இந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்கன்னா ஒரே ரீசன், அவர் நல்லது செய்ய வந்திருக்கிறாரு, இவங்களால திருட முடியாதுன்றது. ஸோ இவர்கள் இந்த விஷயத்த மக்கள் நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். தளபதி விஜயின் பக்கம் நிற்போம். இந்த அவதூறு பரப்புறவன், அட்ரஸ் இல்லாம உட்காந்துட்டு பரப்புறவன், இவன் எல்லாமே தயவு செஞ்சு ஒரு விஷயத்த கேட்டுக்க. களத்துல எந்த விஷயத்த பேசணுமோ அந்த விஷயத்த தான் நம்ம பேசணும். நீ காசை வாங்கிட்டு கண்ணாப்புனான்னு கண்டதையும் நீ பேசுவ அப்படின்னாக்கா, நீ தளபதி விஜயின் காலை நக்கி தான் நீ அது மூலம் சோறு சாப்பிடுவ அப்படின்னாக்கா, அவர் மீது அவதூறு பரப்புவ அப்படின்னாக்கா, அட்ரஸ் இல்லாமல் எங்கேயாவது முக்காடு போட்டு உட்காந்துட்டு முச்சந்தியில் உட்காந்து குரல் கொடுப்பேன்ற மாதிரி இருந்தாக்கா, திரள் நிதி கலெக்ட் பண்ணுறதோட வேலையை நிப்பாட்டிக்கிறத விட்டுட்டு மூக்கு நோண்டிகள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இவரை நோண்டுவேன்ற மாதிரியான வேலை செஞ்சேனாக்கா, ஆமா 65லேருந்து எல்லா 65 போட போகிறோம். ரம்ஜானுக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்துக்கங்க. ஸோ உறவுகளுக்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.